ஸ்தோத்திரம். ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புது சிருஷ்டிப்பில் மனம் திரும்பின வாழ்க்கைக்குள்ள, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள, ஆவினால் பிறந்த அந்த வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய அசல் தன்மை ஆதாமுக்குள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் வைத்தது போல உங்களுக்குள்ள வச்சிட்டாரு. இந்த அசல் தன்மை வீட்டுக்குள்ள கொஞ்சம் காட்டணும். வீடு பரலோகமாக இருக்கும். நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க, மேரேஜில் பிரசங்கம் பண்ண மட்டும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பேசினேன். எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ரெவலேஷன். கல்யாணம் பண்ணியிலிருந்து சண்டை போடாத ஒரு குடும்பம் இருந்தால் சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணியிலேருந்து சண்டையே நாங்கள் போடலை, கருத்து வேற்றுமே வரலை, அப்படி இருக்கிற குடும்பங்கள் யாராக இருந்தால் சொல்லுங்கள். என் காரை இலவசமாக ஓட்டிகிட்டு போயிருங்க, கீ இங்கே வச்சுருக்கிறேன், நான் பஸ்ஸில் போயிடுறேன் அப்படின்னு. யாரும் வரலை, யாரும் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் இவ்வளோ பெரிய சேலஞ்சை நான் வைக்கிறேன். கதிராமத்திற்கு உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? ஃபேமிலிக்குள்ளே எனக்கும் இருக்கும் இல்லையா? கதிராமத்திற்கு சவுண்டாவதாக. ஏன் இந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த பிரச்சனை அப்படின்னா, ஜபக்குறைவு இல்லையா? அதானே ஜெபம் பண்ணுறாங்க. பெண்கள் தானே அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி எத்தனையோ வீடுகளை கட்டியிருக்கிறாங்களே. பிரைஸ் காட் சவுண்டாவதாக. பெண்கள் ஜபிக்கல ரொம்ப சூப்பர். ஆண்கள் அதை விடவா பிரைஸ் காட் நல்லா ஜபிக்கிறவர்கள். ஏன் ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஏன் பிரச்சனை இருக்குது? உடனே சாத்தானிடுவோம், உடனே சாத்தான் தான் இல்லட்டா பில்லி சுனியை வச்சுட்டான் அப்படிமா. நெய்வேலில் எத்தனை மந்திரவாதி இருக்கிறான் சொல்லுங்க? அத்தனை குடும்பத்துக்கும் பில்லி சுனியை வைக்க. கடலூரில் எத்தனை பில்லி பாஸ்டரை விட கடலூர் மாவட்டம் முழுவதும் பில்லி சுனி வைக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறானா? சொல்லுங்க. எல்லா குடும்பத்திலையும் கேட்டால் பில்லி சுனியம். எந்த பாஸ்டர் வந்து யாருக்கும் ஜோமனா உங்களுக்கு கத்த சூனி வச்சிருக்கதா கத்தர் காட்டுகிறார்? கொஞ்சம் சும்மா இருப்பா. நான் ஒரு இடத்துல கேட்டேன், உங்கள் ஊரில் பில்லி சுனி வைக்கிற எல்லாமே பில்லி சுனி வைப்பானாயா? எல்லா வீட்டுக்கும் வச்சுட்டானா? நல்லா கவனிங்க. பிரச்சனை அது கிடையாது. சூனியமே நமக்குள்ள தானே இருக்கு. சூனியமே நான் தானே. சூனியமே நானா இருக்கும்போது குடும்பம் எப்படி சமாதானமா இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Glory to God. ஒரே ஒன்று வெளிப்பாடு உள்ள அந்த 5ஆம் அதிகாரத்தில் யாரும் பார்க்காத ஒரு விஷயத்தை சொன்னேன், நானும் பார்க்காத விஷயத்தை சொன்னேன். சக்சஸ் ஃபேமிலி வருவதற்கு ஒன்னே ஒன்று சொன்னேன். 5:30 தான் அழகா கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எந்த நாளில்? எபேசியர் 5:30 எடுத்து வாசிங்களேன். இன்னுமா எடுக்கல? என்கிட்ட இருக்கு வசனம், மனப்படமாகவே சொல்லு. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். ஹலோ, நான் அவருடைய அவயம், என் மனைவியும் அவருடைய அவயம். முடிஞ்சது. நான் இயேசுவின் சரீரத்தின் அவயம், என் மனைவியும் இயேசுவின் சரீரத்தின் அவயம். இந்த பார்வை எங்கேயுமே இல்லை. நான் இயேசுவின் சரீரத்தின் அவயம், என் மனைவியும் இயேசுவின் சரீரத்தினுடைய அவயம். அங்கு பார்க்கும் பொழுது இயேசுவின் சரீரத்தின் அவயமாக நாம் பார்க்கணும். அவங்க என்னைய பார்க்கும்போது இயேசுவின் சரீரத்தின் அவயமாக பார்க்கணும். என்ன இல்லைனா வெளிப்பாடு இல்லை, வசனத்தின் அறிவு இல்லை. அதான் பிரச்சனை. நீங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தரை கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயமாக பாருங்களேன், மெனி ப்ராப்ளங்கள் சால்வ் ஆயிரும். உங்கள் கோபம் வரும்போதெல்லாம் மனைவியை பார்க்கும் பொழுது, என் மனைவி இயேசுவின் சரீரமாக இருக்கிறாருன்னு கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணுங்களேன். உங்கள் கோபம் உங்களை விட்டு ஓடியே போயிடும். 40 வருஷமாக ஜெபம் பண்ணி போகாத கோபம் ஸ்தோத்திரம்.